தொடங்கி இருக்கார் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? இப்பதான் உங்களோட வந்திருக்காரு. 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களை சிந்திச்சிருக்காரு. இப்படி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இதுல பாத்தீங்கன்னா 46 வகையான அந்த அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த 46 அறிவிப்புகளை ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தா தீர்த்து வைக்கணும். ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்து திரு ஸ்டாலின் ஊர் ஊரா போய் அங்க பாயை விரிச்சு போட்டு மக்கள்கிட்ட மனு வாங்கி அதெல்லாம் பெட்டியில் போட்டு சீலை வச்சு பூட்டி வீட்டில் கொண்டு வச்சிருந்தாரு. அதெல்லாம் நகை அந்த பெட்டியெல்லாம் பத்திரமா இருக்கு. நகை வைரம் எல்லாம் இருந்தது, தங்கமெல்லாம் இருந்தது. அந்த பெட்டி பாதுகாத்து வச்சிருந்தாராம், போட்டு சீல் வச்சு. சரி, ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் சீலை உடைச்சு போட்ட திறந்து அந்த மனு எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காண சொன்னார். தீர்வு கண்டாரா? அப்ப எதுக்கு இது? நீ தீர்வு கண்டிருந்தா இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருக்கும்ல. ஆக நாட்டு மக்களை ஏமாப்புதிலே 1ஆம் நம்பர் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். எப்பொழுதும் வீட்டு மக்களை சிந்தித்து அவர்களுக்கு என்ன வேணும், ஒரே ஒரு சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின். அவருடைய மகனை எம்எல்ஏ ஆக்கினார், அமைச்சர் ஆக்கினார், துணை முதலமைச்சர் ஆக்கினார். இதுதான் ஸ்டாலினுடைய 4 ஆண்டுகால ஆட்சி சாதனை.